லோகேஷ் டைரக்டர் டச்சும் இருக்கு, தலைவரோட மாசும் இருக்கு. ரெண்டுமே சேர்ந்தனால தான் அது இவ்வளவு ஹைப்புக்கு அது வர்த்தா வந்திருக்கு. உண்மையா தலைவரோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. பழைய அவரோட காமெடி இருக்கா அதே மாதிரி இருக்கு. பழைய இது வருது சீனா அவ்வளவு சுறுசுறுப்பா நடிச்சிருக்காரு. லாஸ்ட் அரை மணி நேரம் படம் போறதே தெரியல, அவ்வளவு ஸ்பீடா போயிருக்கு. படம் வந்து ஏ கிளாஸாக இருக்குது. தலைவருடைய நடிப்பு அற்புதமாக இருக்குது. இந்த வயசில் 75 வயசில் ஒருத்தர் நடிக்க முடியும்னா அது வந்து சூப்பர் ஸ்டாரால் மட்டும்தான், வேற யாராலையுமே முடியாது. படம் நல்லா அருமையாக இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. பழைய அவரோட காமெடி இருக்கா அதே மாதிரி இருக்குது. பழைய இது வருது சீனா அவ்வளோ சுறுசுறுப்பாக நடிச்சிருக்காரு. லாஸ்ட் அரை மணி நேரம் படம் போகிறதே தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக போயிருக்குது. படம் செம்மையாக இருந்துச்சுங்க. ஆஸ் யூஷுவல் எவ்வளோ ஹைப்பு கொடுத்தாங்களோ அந்த ஹைப்புக்கு வர்த்து தாங்க படம். எஸ்பெஷலி தலைவர் ஒரு 2-3 ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஒரு 30-35 இயர்ஸ் பேக் தலைவர் எப்படி இருப்பாரோ, இந்த படம் அது என்ன படம், இந்த 85ஸ்லாம் நடிச்சிருப்பார் இல்லைங்க, அந்த தில்லுமுள்ள டைம், அந்த டைம்லாம் எப்படி இருப்பார் லுக்கு, அதே மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே பிசுறு இல்லாமல் சூப்பராக 2-3 சீன் செம்ம மாசம் இருந்துச்சுங்க. அந்த இடத்துக்கு வேற யாரும் வரவும் போகிறதில்ல, பிறக்கவும் போகிறதில்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா விறுவிறுன்னு போகுது. அதே மாதிரி நாகார்ஜுனோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, உபேந்திரா ஆக்டிங் சூப்பராக இருக்குது, ஸ்ருதிஹாசன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இதுக்கு முன்னாடி படம் நடிச்சதெல்லாம் கூட எனக்கு தெரியாது, ஆனால் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்ருதிஹாசன். வந்து படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க, படம் பார்க்காதவங்க சொல்லியிருப்பாங்க. ரஜினி சார் இருந்தா கதை எதுக்கு, அதுதான் கதையா வருதா. அப்புறம் அது வந்து ஒரு 2-3 சீன் இருக்கு. ஜெயிலர் அளவுக்கு அவர் இதுல டார்க் காமெடி பண்ணல, பட் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து செம்மையா இருக்கு. ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. 2-3 இடத்துல சென்டிமெண்ட்ஸ் சொல்லவே வேண்டாம், சூப்பரா பண்ணிருக்காரு அவரு. தலைவர் வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு, வேற லெவல்ல இருக்கு, யாராலே ஆட முடியாது, இன்னும் குறையல. அந்த அப்ப பார்த்ததுலேருந்து நம்மலாம் வந்து ரஜினியை வந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்னி வரைக்கும் அதே ஸ்டைலில் அப்படியே இருக்காரு. ரெண்டுமே கலந்ததாங்க கண்டிப்பா. அதாவது லோகேஷ் டைரக்டர் டச்சும் இருக்கு, தலைவரோட மாசும் இருக்கு. ரெண்டுமே சேர்ந்தனால தான் அது இவ்வளவு ஹைப்புக்கு அது வர்த்தா வந்திருக்கு. உண்மையா டான்ஸ் படம் ஃபர்ஸ்ட் பாட்டில் செம்ம டான்ஸ், படம் ஃபுல்லா ஸ்பீடா ஓடிட்டே இருக்காரு தலைவர். அவ்வளவு சூப்பரான நடிப்பு, நல்ல ஒரு விக்ரம் வேற ஜேர்னருங்க. நீங்க வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து அந்த ஒரு லைன் ஸ்டோரி மாதிரி வந்திருக்கும். அதாவது எப்படின்னா அந்த பழைய விக்ரமோட கனெக்ஷன் கொடுத்திருப்பாரு. இதுல வந்து பழைய மூவியோட கனெக்ஷன்லாம் இல்லை, இது புதுசா இது ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மூவி. அதுல வந்து குறையவே இல்லை. அதனால படம் வந்து ஏ கிளாஸா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. கடைசி 10 நிமிஷம் அமீர் கான் வராரு, நல்லா பண்ணிருக்காரு. எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. ஸோ இது வந்து அந்த ஃபிளாஷ்பேக் பிளஸ் எல்லாம் சேர்க்கும்போது கண்டிப்பா நான் வந்து தலைவர் ஃபேனு, அதனால நான் விக்ரமோட இதை ஒரு 2-3 படி மேல தான் ரேட் பண்ணுவேன். அப்ப விட இன்னும் ஸ்பீடா சுறுசுறுப்பா நடிச்சிருக்காரு. இருக்காரு அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் சீன் வச்சிருக்காங்க, அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காரு. சூப்பர். எல்சியூல வரது தலைவருக்கான சோலோ மூவி. ஸோ கண்டிப்பா இது தலைவருக்காக இது வந்து அவர் எல்சியூல வர மாட்டார் தலைவர். ஸோ அவங்க மித்தவங்க தான் எல்சியூல இருப்பாங்க. இன்னொரு அதிகமா இருக்கு. என்ன அப்படின்னா குழந்தைங்களை வச்சுட்டு சில படம் இதெல்லாம் பார்க்க முடியாது. அடிதடி, வெட்டு, குத்து இது எல்லாமே இருக்கு. பட் என்னன்னா இப்ப இருக்கிறவங்க இதுதான் எதிர்பார்க்கறாங்க, இது மாதிரி ஒரு படத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதை இது பூர்த்தி பண்ணிருக்கு. எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு படம், ஏ கிளாஸா இருக்கு. சூப்பர், தேங்க்யூ. இந்த படத்தை ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தான்னு தெரியல. அது ஏன் சென்சார் போட தான் கேட்கணும். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பு அந்த அளவுக்கு கிடையாது. படம் குடும்பத்தோட வர வேண்டிய படத்துக்கு எதனால இதை பண்ணாங்கன்றதே தெரியல. அவ்வளவு சூப்பரா இருக்கு. இல்ல ஆக்சுவலா ஜெயிலரே விக்ரம் கலெக்ஷன் போட்டுருச்சு, அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. 2.0 தான் இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில அதிக கலெக்ஷன். ஸோ கண்டிப்பா அதே இது பீட் பண்ணிடும். ஏன்னா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. படம் இன்னைக்கே எத்தனை பேர் வந்தாங்க, அதெல்லாம் தடுக்க முடியாது அவங்களோட. சூப்பரா இருக்குமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கு. தலைவர் சூப்பரா பண்ணியிருக்காரு.